44 சைஸ் ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸ் எப்படி வெட்டுறது இன்றைக்கி பார்க்க போகிறோம். என் பேர் ரமேஷ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்னோவேஷன் யூடியூப் சேனல். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வர்றீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான் எல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டு. செஸ்ட்டு 44, பஸ்ட் 45, வேஸ்ட்டு 38, ஆர்ம் ஹோல் 18 இன்ச்சு. இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 4 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட் லைன் 2 போட்டுக்கோங்க. இது பேக் பட்டி அடித்து திருப்புறதுக்காக. அடுத்து ப்ளவுஸோட ஹைட்டு 14.5 இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு ஷோல்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 2 மார்க்லேயும் 2 கோடு போட்டுக்கோங்க. ஷோல்டர்லேருந்து செஸ்ட் லைன் 6.25 இன்ச்சு இறக்கிக்கோங்க. 36 இன்ச்சுக்கு மேலே எல்லா ப்ளவுஸுக்குமே 6.25 இன்ச்சு இறக்குனா போதும். நெக் வித் 3.5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டர் வித்தும் 3.5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இது 44 இன்ச்சு சைஸுக்கு 18 இன்ச்சு ஆர்ம் ஹோல் வேணும்னா நம்ம இந்த அளவு தான் போடணும். மொத்தத்தில் 7.25 இன்ச்சு இருக்கணும். இப்போ நமக்கு 18 இன்ச்சாக இருந்துச்சுன்னா 7 இன்ச்சு வச்சு 3.5 இன்ச்சு போட்டுக்கலாம். இதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஆர்ம் ஹோலுக்கு தகுந்த மாதிரி ஷோல்டர் வித்து நெக் வித்து மாறும். கரெக்டாக இவ்வளோ தான் பண்ண முடியாது. நெக்கோட டீப் 8 இன்ச்சு ஸ்கொயர் நெக்கு. செஸ்ட் 44ல் 4ல் ஒரு பங்கு 11 இன்ச்சு போட்டுட்டு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. வேஸ்ட் அளவு 38 இன்ச்சு 4ல் ஒரு பங்கு 9.5 இன்ச்சு போட்டுட்டு 1 இன்ச்சு டாட்டுக்கும் சைடில் 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ராவும் வச்சுக்கோங்க. இப்போ சைடில் இருக்க 1.5 இன்ச்சுக்கு 2 லைன் போட்டுக்கோங்க. நம்ம செஸ்ட் அளவையும் ஆர்ம் ஹோல் அளவையும் சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஷோல்டர் வித் நெக் வித்தை மாற்றிக்கணும். ஆர்ம் ஹோல் ரவுண்டு வரைஞ்சிக்கோங்க. ஆர்ம் ஹோல் 18 இன்ச்சுங்கிறனால அதில் பாதி அளவு 9 இன்ச்சு இருக்கணும். அதை ஷோல்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸை லெஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். நம்ம எந்த இடத்துல தைக்கிறோமோ அந்த இடத்துல செக் பண்ணணும். 18ல் பாதி 9 இன்ச்சு இருக்குது. வேஸ்ட் அளவில் சென்டராக மார்க் பண்ணிவிட்டு அதில் நம்ம 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம்ல, அந்த டாட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. டாட்டோட ஹைட் 4 இன்ச்சு வச்சு வித் 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. அந்த 1 இன்ச்சை 2 பக்கம் அரை இன்ச்சு வச்சு டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. டாட்லேருந்து சைடில் 1/4 இன்ச் ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது நம்ம டாட் பிடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வரும். அவ்வளோதான், பேக் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேக் பீஸை கட் பண்ணி எடுத்துடலாம். நான் 3 பீஸ் சேர்த்து வச்சுருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு பழகும்போது 3 பீஸ் சேர்த்து வச்சு வெட்டாதீங்க, சிங்கிளாகவே வச்சு வெட்டுங்க. ஒரு பீஸ் 2 பீஸ் வச்சுருந்தா பின் போட்டுட்டு கட் பண்ணுங்கள். ஷோல்டர் வித் 3.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இருக்குது. இதில் 3/4 இன்ச்சு ஸ்டிச்சிங் அலவன்ஸுக்கு போயிடும். ஸ்லீவுக்கு அரை இன்ச்சும் நெக்குக்கு 1/4 இன்ச்சும். இல்லை ஷோல்டர் வித் இது வேணாம், கம்மியாக வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம நெக் வித்தை தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். இல்லை இதை விட அதிகமாக வேணும் அப்படின்னா நெக் வித்தை குறைக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். கஸ்டமரோட விருப்பம்தான். இந்த இடத்துல நம்ம ரூல்ஸ் பண்ணக்கூடாது.
நான் இவ்வளோ தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லி வைக்கக்கூடாது. கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சு கொடுக்கணும். நமக்கு தேவையானது வந்து செஸ்ட் அளவும் ஆம்ஹோல் அளவும் இந்த பேக்கில் கரெக்டாக வரணும். ஈஸ் அலவுன்ஸ் வந்து பேக்கில் விடக்கூடாது, ஃப்ரண்டில் மட்டும்தான் விடணும் இந்த மெத்தட் கட்டிங்க்கு. அதனால தான் நான் செஸ்ட் அளவு 44 எடுத்ததை அப்படியே 4 ஒரு பங்கு 11 இன்ச்சு வச்சுருக்கேன். நம்ம வந்து ஈஸ் அலவுன்ஸ் வந்து ஃப்ரண்ட் பீஸில் மட்டும்தான் விட போகிறோம். இப்போ சைடு மார்க்கும் டாட் மார்க்கும் பண்ணிவிட்டு பேக் பீஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் வந்து ஸ்ட்ரைட் கட்டிங்கு. நான் ஃபஸ்ட் 2 லைன் போட்டேன், அது வந்து நமக்கு லூஸ் பத்தலைங்கிறதுனால இந்த பக்கம் 2 லைன் போட்டிருக்கேன். உள்ளே இருக்கிற லைனை வந்து கணக்கில் சேர்க்க வேண்டாம். ஷோல்டரில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அது பரவாயில்ல, ஏன்னா நம்ம அரேஞ்சு உள்ளத்தில் தான் வைக்க போகிறோம். இப்போ ஷோல்டர் லைனை ட்ரா பண்ணிக்குவோம். செஸ்ட் லைன் வந்து பேக்கில் வந்து 6.75 வச்சோம், ஃப்ரண்டில் வந்து 6.25 வச்சா போதும். அதாவது பேக் அம்ஹோலோட ஃப்ரண்ட் அம்ஹோல் 1/2 இன்ச்சு மேலே ஏற்றிக்குவோம். ஷோல்டர் லைன் கரெக்டாக அதே இடத்துல போட்டுக்கலாம். நெக் வித் மட்டும் நம்ம வந்து 1/2 இன்ச்சு உள்ளதில் வைக்க போகிறோம். பேக்கை விட 1/2 இன்ச்சு உள்ளே இருக்கணும். இப்போ செஸ்ட் லைனை ஃபுல்லாக வரைஞ்சிட்டு ஷோல்டர் லைன்லேருந்து செஸ்ட் லைன் போடும்போது செஸ்ட் லைனில் வந்து 1/2 இன்ச்சு அதிகமாக வைக்கணும். அதாவது நம்ம பேக் நெக் வித்தை விட ஃப்ரண்ட் நெக் வித்தை 1/2 இன்ச்சு கம்மியாக வச்சோம். அது ஷோல்டர் லைனில் மட்டும்தான் வைக்கணும், செஸ்ட் லைனில் வைக்கக்கூடாது. அதனால் கிராஸாக அந்த லைன் வரும். அது வந்து நமக்கு ஃபிட்டிங்க்கு நல்லாயிருக்கும், ஷோல்டர் ட்ராப் ஆகாமல் இருக்கும். ஃப்ரண்ட் நெக் வந்து 7 இன்ச்சு. நம்ம ஷோல்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸை மார்க் பண்ணிக்குவோம். மார்க் பண்ணாமல் விட்டோம்னா பஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் எப்போவுமே ஷோல்டர் லைனை மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் நெக் வந்து 7 இன்ச்சு. அந்த 7 இன்ச்சுக்கு நெக் ஆங்கிள்லேருந்து கரெக்டாக கோடு போட்டுட்டு ரவுண்டு வரைஞ்சிக்கோங்க. அடுத்தது ஷோல்டர்லேருந்து பஸ்ட் பாயிண்ட் 10.5 இன்ச்சு 14 இன்ச்சு வச்சுக்கோங்க. அந்த 2 லைனையும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது 44 இன்ச்சு சைஸுங்கிறனால 4.25 இன்ச்சு அளவுக்கு நான் பஸ்ட் பாயிண்ட் ஓப்பன் சைடு இருந்து போட்டுக்கிறேன். அந்த மார்க்லேருந்து ஸ்ட்ரைட்டாக கீழே ஒரு லைன் போட்டுட்டு சென்டர் பாயிண்ட்லேருந்து ஆம்ஹோல் ஆங்கிளுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. அந்த கோடில் தான் நம்ம வந்து சைட் டாட், அதாவது ஆம்ஹோல் டாட் வந்து வரைய போகிறோம். ஆம்ஹோல் ஆங்கிள்லேருந்து 1 இன்ச்சு மேலே ஏற்றி அந்த டாட்டுக்கு மார்க் பண்ணிக்குவோம். டாட்டோட அகலம் வந்து 3/4 இன்ச்சு இருக்கணும். அதை 2ஆக டிவைட் பண்ணி டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. டாட்டுக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த டாட் பாயிண்டில் ஆம்ஹோல் ரவுண்டு வரைஞ்சிக்கலாம். 2வது பாயிண்ட்லேருந்து கீழே உள்ள ரவுண்டு வரைஞ்சிக்குவோம். இப்படி வரையும்போது நம்ம டாட் பிடிச்சதுக்கப்புறம் ரவுண்டு கிளியராக வந்துடும். மெயின் டாட் லைன், அதாவது பஸ்ட் லைனோட 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி ஹூக் சைடு வர டாட்டுக்கு மார்க் பண்ணிக்குவோம். அந்த டாட் வந்து 1/2 இன்ச்சு இருந்தால் போதும். அதனால் மேலே 1/4 இன்ச்சு கீழே 1/4 இன்ச்சு வச்சு அந்த கோடையும் வரைஞ்சிக்குவோம். அடுத்ததாக நம்ம ஆம்ஹோலை செக் பண்ணிக்குவோம். ஆம்ஹோல் 18 இன்ச்சுங்கிறனால அதில் பாதி 9 இன்ச்சு வேணும். அதில் நம்ம ஷோல்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸும் டாட் அளவையும் லெஸ் பண்ணிவிட்டு மீதி வந்து 9 இன்ச்சு, அதாவது ஸ்டிச்சிங் பண்ணுற இடத்துல 9 இன்ச்சு இருக்கிற மாதிரி வச்சு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு செஸ்ட் லைனை செக் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து 11 ப்ளஸ் 1 இன்ச்சு 12 இன்ச்சு வரணும். அது வந்து கரெக்டாக ஒரு பாயிண்ட் அதிகமாக வருது, பரவாயில்ல.
டாட் பிடிக்கும்போது சரியாக தான் வரும். இங்கே வந்து 45 இன்ச்சுங்கிறனால 12.25 இன்ச்சு வரும். ஈஸ் அலவன்ஸ் சேர்த்து லைட்டாக க்ராஸாக வரும் இந்த லைனு 1/4 இன்ச் அளவுக்கு. மேலே நம்ம 12 இன்ச் வச்சுருக்கோம், பஸ்ட் லைனில் 12.25 வச்சுருக்கோம். ஸ்ட்ரெயிட்டாக 1.5 இன்ச் லைன் கீழே போட்டுட்டு இந்த இடத்துல நம்ம அண்டர் பஸ்ட் லைனில் வெயிஸ்ட் அளவை 4 ஒரு பங்கு கழிச்சிட்டு மீதி அளவு அதாவது 3 இன்ச் இருக்குது அதோட 1/2 இன்ச்சு சேர்த்து 3.5 இன்ச்சு வைக்கணும். அந்த 1/2 இன்ச்சு வந்து நம்ம கீழே வந்து பெண்டாக லைன் வரைகிறதுனால அந்த 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு பெல்ட் கரெக்டாக ஃபிட் ஆகும். ஹூக் சைடு வந்து அந்த மார்க் பண்ணும்போது சென்டரை விட 1/4 இன்ச்சு இறக்கி அதாவது 3.5 இன்ச்சு நம்ம போட்டிருக்கோம். இந்த டாட் வந்து 2.5 இன்ச்சு இறக்கி அந்த லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த டாட்டுக்கு ரவுண்டு வரைஞ்சிக்குவோம். ஃப்ரண்ட் மார்க் ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரண்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரண்ட் வெட்டும்போது மட்டும்தான் நமக்கு வந்து பஸ்ட் அளவு யூஸ் ஆகும். செஸ்ட் அளவு 4 ஒரு பங்கு வச்சுட்டு அதை விட 1 இன்ச்சு சேர்த்து செஸ்ட் லைனில் மார்க் பண்ணணும். பஸ்ட் லைன்லேயும் அதே மாதிரி எவ்வளோ பஸ்ட் அளவு இருக்கோ 4 ஒரு பங்கு எடுத்துகிட்டு அதை விட 1 இன்ச்சு சேர்த்து பஸ்ட் லைன் மார்க் பண்ணிக்கணும். அண்டர் பஸ்ட் லைன் அந்த இடத்துல வரும்போது மட்டும் நம்ம வெயிஸ்ட் அளவை 4 ஒரு பங்கு போட்டுட்டு மீதி இருக்கிற அளவோட 1/2 இன்ச்சு சேர்த்து டாட் மார்க் பண்ணணும். டாட் மார்க் பண்ணும்போது 3 இன்ச்சு இருந்துச்சுன்னா 3.5 இன்ச்சு அதாவது 1.25 இன்ச்சு போட்டு டாட் மார்க் பண்ணிக்கணும். ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஃப்ரண்டை நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு டாட்டுக்கு மார்க் பண்ணணும். சைடு மார்க் எல்லாமே கரெக்டாக பண்ணி எடுத்துக்குவோம். ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணாலும் 3 ப்ளவுஸ் கட் பண்ணாலும் நம்ம வந்து எல்லா மார்க்கையும் கரெக்டாக எடுத்துக்கணும். அப்போ தான் ஒரு ப்ளவுஸுக்கு ஒரு ப்ளவுஸ் சேஞ்ச் இல்லாமல் கரெக்டாக வரும். ஒரு சைடுக்கு ஒரு சைடு சேஞ்ச் ஆகாமலும் கரெக்டாக வரும். அதனால் டாட் மார்க்கு அவசியம் எடுத்துருங்க. இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம டாட் பிடிக்கும்போது கரெக்டாக அந்த மார்க்கில் பிடிச்சோம்னா பெல்ட்டில் ஜாயின் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா வராமல் சைடு ஏற்றி இறக்கம் வராமல் இருக்கும். பெல்ட்டு நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு எந்த இடத்துல மார்க் பண்ணுறேன்னு பார்த்து வெட்டுங்க. நிறைய பேர் சைடு ஏறி இறங்குதுன்னு சொல்கிறீங்க. ஆம்ஹோல் ஜாயிண்ட்டு கிராஸ் பீஸில் சிலவங்களுக்கு வரும். கிராஸ் பீஸை வந்து இழுக்காமல் நம்ம சைடு ஜாயின் பண்ணணும். அப்போ தான் நமக்கு நீட்டாக வரும். இந்த மெத்தடில் கட் பண்ணிங்கன்னா பெல்ட்டும் ஃப்ரண்ட்டும் எக்ஸ்ட்ரா வரக்கூடாது. கரெக்டாக ரெண்டும் ஒன்றா வரணும். அப்போ தான் சைடு கிளியராக சேரும். கொஞ்சம் நீங்கள் மாற்றினீங்கனாலும் எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். நான் சொல்கிற மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவே வராது, கரெக்டாக இருக்கும். இப்போ பெல்ட் கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கீழே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. சைடில் 1.5 இன்ச்சு விடுவோம். அதனால் அந்த 1.5 இன்ச்சு வந்து பெல்ட்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அடுத்து வெயிஸ்ட் அளவில் 4 ஒரு பங்கு அதாவது 9.5 இன்ச்சு 9.5 + 1.5 அதை மார்க் பண்ணிக்கோங்க. இது வெயிஸ்ட் அளவு. இதை எப்போவுமே கரெக்டாக அதை மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. சைடில் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு 1/2 இன்ச்சு கிராஸாக லைன் வரைஞ்சிக்கோங்க. அதே பேரலல் லைனாக சைடு லைனையும் வரைஞ்சிக்கோங்க. நம்ம அளவு எடுக்கும்போது அந்த சைடில் ஸ்டிச்சிங் லைனில் தான் மார்க் எடுக்கணும். சைடு லைன்லேருந்து எடுக்காதீங்க. இப்போ நான் அளவு எங்கே செக் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. சைடு ஸ்டிச் பண்ணுற லைனில் 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். அதாவது 3.5 இன்ச்சு இருக்குது. இது ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் ஹைட் கம்மிங்கிறனால சென்டரில் வந்து 1 இன்ச்சு நம்ம கம்மி பண்ண முடியாது. அதனால் நான் வந்து கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் அதை வெட்டணும். வேறு வழி இல்லை. ரொம்ப சிறுசாக்கிட்டோம் அப்படின்னா பெல்ட் வந்து இதாகிரும். 44 இன்ச்சுக்கு
மினிமம் ஒரு 15 இன்ச்சு ஹைட் போடணும். அப்போ தான் நீட்டாக இருக்கும். ஹைட் கம்மியாக கட்டாங்கன்னா வேறு வழி இல்லை, பெல்ட்டை தான் நம்ம சிறுசாக்கணும். இப்படி பெல்ட்டை மார்க் பண்ணிவிட்டு டாட்டை லெஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக வருது அப்படின்னா ஓகே. இதை நீங்கள் இந்த இடத்துல செக் பண்ணிவிட்டு தைக்கும் போதும் கரெக்டாக வரணும். இல்லை அப்படின்னா சைடு வந்து டிஃப்ரெண்ட் வரும், அளவு எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். இது நான் பெல்ட் ஹைட் கம்மியாக இருக்குங்கிறதுனால லைட்டாக ஒரு பாயிண்ட் அளவுக்கு மட்டும் சேஃப் எடுத்துக்கிறேன். அரை இன்ச் வரைக்கும் எடுக்கலாம் ஹைட்டை பொறுத்து. இதில் நம்ம அரை இன்ச் எடுக்க முடியாது, ஏன்னா ஏற்கனவே பெல்ட் வந்து 2.5 இன்ச் இருக்குது, அதில் 3/4 இன்ச்சு போயிடும். ஸோ அதனால் நம்ம ஒரு பாயிண்ட் மட்டும் சேஃப் எடுத்துக்குவோம். பெல்ட்டு கட் பண்ணியாச்சு. அடுத்தது ஸ்லீவ். இது வந்து 44 இன்ச்சு அகலங்கிறதுனால மேலே ஒரு கை கீழே ஒரு கை வர மாதிரி தான் எடுக்கணும். அப்போ தான் ஜாயிண்ட் இல்லாமல் வரும். துணி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஜாயின் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு மேலே ஒரு கை கீழே ஒரு கை வருங்கிறனால நான் இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஒரு 9.5 இன்ச் அளவில் எடுத்துட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இது லைனிங் துணிங்கிறனால ஃபஸ்ட்டு கீழே வந்து அடித்து திருப்புறதுக்கு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்குவோம். ஸ்லீவ் லென்த் வந்து 6.5 இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு ஸ்டிச்சிங் அலவன்ஸுக்கு விட்டுக்குவோம். ஸ்லீவ் லூஸ் வந்து இங்கே வந்து நம்ம ஆம்ஹோல் வந்து 4.25 இன்ச்சு இறக்கிக்குவோம். 44 இன்ச்சுங்கிறனால 4.25 அளவுக்கு ஆம்ஹோலை இறக்கிக்கலாம். 4.25 4.5 கூட இறக்கிக்கலாம். கை சிறுசாக இருக்கிறதுனால நான் 4.25 இறக்கியிருக்கேன். கிராஸில் வந்து 9 இன்ச்சு இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. கை லூஸ் வந்து 14 இன்ச்சு, அதனால் நம்ம 7 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்குவோம். சைட் லைனை போட்டுக்கோங்க. அங்கிட்டு 1.5 இன்ச்சு தள்ளி இன்னொரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ ஆம்ஹோல் லைனையும் ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிட்டு சென்டராக மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்ஹோல் சேஃப் எடுக்கிறதுக்கு அது கரெக்டாக இருக்கும். இப்போ சென்ட்ரு ஃபோல்டிங்கிலேருந்து அந்த சென்ட்ரு மார்க் இருக்குது பாருங்கள், அங்கே வந்து அரை இன்ச் மேலே ஏற்றி வர மாதிரி அந்த ஆம்ஹோல் ரவுண்டு வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் ஸ்கேலை திருப்பி வச்சு இந்த சேஃபில் வர்ற மாதிரி கீழே உள்ள லைனில் ஸ்ட்ரைட்டாக வரணும் கொஞ்சம் தூரம், அதுக்கப்புறம் நமக்கு சேஃப் வந்துடணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்குவோம். அதுக்கப்புறமேட்டு ஃப்ரண்ட் கவர் வெட்டிக்கலாம். இப்போ சைடு மார்க்கையும் சென்டர் மார்க்கையும் பண்ணிக்குவோம். இப்போ சிங்கிளாக எடுத்து விட்டுட்டு நம்ம ஃப்ரண்ட் கவர் வெட்டணும். ஃப்ரண்ட் கவர் வெட்டும்போது நம்ம 2ஆக பிரிச்சுருக்கோம். ஃபஸ்ட் ஹாஃபில் 1/4 இன்ச்சு கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஹாஃபில் 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி மேலே வந்து ரவுண்டு ஒரே மாதிரி வரணும், ஷார்ப்பாக எடுத்துடக்கூடாது. அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. இதில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, சொல்கிறேன். இந்த வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.